ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்டோ ரூபினா vlogs. எனக்கும் என் பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மருந்து வாங்க மெடிக்கலுக்கு போனேன். மெடிக்கலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலரில் இந்த செடி வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அதனால் ஆரஞ்சு கலரில் ஒரு ரோஜா பூ செடியும் அடுக்கு மல்லி செடின்னு சொன்னாங்க. அதனால் 2 செடியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். இன்றைக்கி எதுவும் வீடியோ வந்திருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டோட மொபைல் சரியில்லை. அதனால் மொபைலை சரி பண்ணுறதுக்காண்டி கடையில் கொடுத்துருக்காங்க. நான் இந்த 2 செடியும் வாங்கி வச்சுக்கிட்டு என் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக பிங்க் கலரில் ஒரு ரோஜா பூவும் ரெட் கலர் ரோஜா பூ செடி 2 செடி வாங்கிட்டு ஒரு பாட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். அவரும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, என் பொண்ணு பசங்க அதை விட ஹாப்பி. இப்படி ஒரு ஃபேமிலி அமையுமா சொல்லுங்கள்? கணவன் மனைவி வாழ்க்கைன்னா இதுதான் வாழ்க்கை. ஆனால் சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல அவர் எனக்காண்டி இதெல்லாம் வாங்கிட்டு வருவார், எனக்காண்டி என் பொண்ணுக்காண்டி இதெல்லாம் வாங்கிட்டு வருவார்னு. நான் எங்களுக்காண்டி இந்த செடிங்களை வாங்கிட்டு வந்தால் எங்களுக்காண்டி என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், நான் என் மனைவிக்கிட்ட சொல்லவே இல்லை. நான் ஸ்கூலுக்கு போனேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்குள்ளே என்னுடைய செல்லு ரிப்பேர் ஆகிடுச்சு. ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு செல்லை கொடுத்துட்டு சிம்மை கூட கொண்டு வந்தேன். ஆனால் வீட்டில் பார்த்தாக்க எங்கள் மனைவி இதை வாங்கி வச்சோடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன செடி தான். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னாக்க ரோஜா செடி இந்த அளவுக்கு கட்டையாக இருந்தால் தான் வளரும். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க உரம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வளர்க்குறதுக்கு உரம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஜா செடி வளரணும்னு சொல்லிட்டு உரம் கொடுத்துருக்காங்க. இந்த உரம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1/4 டீஸ்பூன் போடணுங்களாம். அதை போடுறதுக்கு சொல்லியிருக்காங்க. நான் மாடியில் போய்ட்டு இந்த செடியெலாம் நட்டு வச்சுட்டு எப்படி இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இன்னும் என்னென்ன செடிகள் நம்ம வீட்டில் இருக்குன்றதையும் சேர்த்து நான் வீடியோ போடுறேன். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.